Praise the Lord. பிரியமானவர்களே, ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி, இன்றைக்கும் கூட அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து கவலை கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எந்த காரியத்திலே நீங்கள் கவலை கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை என் பிள்ளைக்கு படிப்பு இல்லை, என்னுடைய பிள்ளைக்கு படிப்பு ஏறவில்லை, என்னுடைய பிள்ளைக்கு வேலை இல்லை, என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, என்னுடைய பிள்ளை இப்படியாய் கெட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்து தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அநேக சிந்தித்து யோசித்து கலங்கி கொண்டிருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் நம்மீது அன்பு வைத்ததன் நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகளை போதித்து நடத்துகிறவராயிருக்கிறார். இந்த நாளிலேயும் உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய கரத்துல விட்டு கொடுத்து அவர்களுக்காக என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை போதித்து வழிநடத்துவார். அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, இதை நீ நம்பு, இந்த ஈகம் அதில் கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. ஆம் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் நிமித்தமாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் உம்முடைய ஞானத்தை கொண்டு நடத்தி வருகிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலை கொண்டிருக்கிற காரியங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை போதித்து நடத்தி ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, கவலை கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர் மனதிலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக உம்முடைய அன்பின் கரத்துல விட்டு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.